ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா 11/11 போர்ட்டல், ரைட்? ஸோ வெரி பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப வெரி குட் டைம் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன். ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்படுறத செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஆசைகள் பிரபஞ்சத்திற்கு வந்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது இந்த டைம்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ 11/11, ஸோ நியூ பிகினிங், புது தொடக்கம், ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் விஷக்கான ஒரு ஏஞ்சல் நம்பர் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம். ஸோ கரெக்டாக 11/11 அந்த டைமுக்கு வந்துட்டு உங்களோட விஷஸை யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு சென்ட் பண்ணலாம். ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு பேலீஃப் பிரியாணி அலையிலையோ வந்துட்டு அதை விஷஸை எழுதி நீங்கள் வந்துட்டு பிரபஞ்சத்துக்கு வந்துட்டு அதை சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் எழுதக்கூடிய அந்த விஷ் கரெக்டானதாக இருக்கணும், தேவையானதாக இருக்கணும். நான் வந்து சும்மா ஃபேண்டசி எல்லாம் பண்ணுறேன், அதாவது ஒரு கற்பனை ஆசைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எழுதி பார்க்கலாம், வருதான்னு பார்ப்போம், இந்த மாதிரி எல்லாம் வந்து செக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதில் விளையாட வேண்டாம். ஓகே? ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக எனக்கு இந்த நெக்ஸ்ட் இயர்க்குள்ளார எனக்கு இது நடந்தே ஆகணும், இது எனக்கு வேணும், எனக்கு கண்டிப்பாக பிரபஞ்சம் அதுக்கு உதவி செய்யணும், அப்படி ரொம்ப முக்கியமானதாக இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் டெஃபினெட்லி வந்துட்டு எழுதி பிரபஞ்சத்துக்கு வந்துட்டு சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருங்க. என்ன பிஸியான டைமாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த நேரத்துக்கு மட்டும் செலவிடுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த போர்ட்டல் எனர்ஜி இஸ் வெரி ஹை. ஸோ அதுக்காக, ரைட்? ஸோ இந்த போர்ட்டலில் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இது ஒரு பவர்ஃபுல் போர்ட்டல். நான் முன்னாடியே சொல்லிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? ஸோ 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த பிங்க் கலர் ஸ்டோன், ரோஸ் குவார்ட்ஸ், இந்த பிங்க் கலர். ஓகேங்களா? இது ரோஸ் கலர் தான் சொல்லுவேன், பிங்கா, மைல்டான ஒரு ரோஸ். ஓகே? அண்ட் பைல் நம்பர் 2, இந்த டவர், இந்த ஒயிட் கலர் டவர், கிளியர் குவார்ட்ஸ், ஒயிட் கலர் டவர். ஓகேங்களா? Pile number 3, in the yellow color stone, citrine, yellow color. Okay, so rose color, white, yellow. இந்த மூணுத்துல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு சூஸ் பண்ண ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொல்றவங்க 3 நம்பர் 1, 2, 3 3 நம்பரை கண்ணை மூடிட்டு ஏதோ ஒன்று வந்து சூஸ் பண்ணுங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை சூஸ் பண்ணுங்க. ஓகே? உங்களோட ஃபேவரேட்ஸை தாண்டி உங்க மனசு உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அந்த பையில சூஸ் பண்ணி அதனோட எனர்ஜி என்னங்கிறத பாருங்க. ஐ மீன் மெசேஜஸ். ஓகே? எஸ், சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிலே, எனக்கு சூஸ் பண்ண லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பொறுமையாக கூட நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம், ரைட்? ஸோ இந்த 11/11 போர்ட்டலில் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க? Pile number 1. Energy is very good. Ace of sword and 5 of sword. Okay. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் உங்களுடைய பழைய லைஃப் ஸ்டைல்ல இருந்து வெளியே வந்து புது லைஃப் ஸ்டைலை தொடங்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட எண்ணங்களும் மாறும், உங்களுடைய பழக்க வழக்கங்களும் மாறும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறும். ஓகேங்களா? ஸோ சம்திங் ஏதோ ஒரு புது தொடக்கம்ங்கிறது இருக்கும். அதாவது இவ்வளோ நாட்களாக லைஃப்பில், எஸ்பெஷலி இந்த ஒரு வருஷமே வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக லைஃப்பில் என்ன ஒரு பாடத்தை லேர்ன் பண்ணினீங்களோ அது அப்படியே வந்துட்டு அந்த லெசன் இருக்குல்ல,
அது இந்த டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபார் பைல் நம்பர் 1. அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அதான் நான் சொன்னேன்ல, ஏதோ ஒரு பழைய ஒரு பழக்க வழக்கங்களா ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வர்றீங்க. ஓகே, ரொம்ப நாளா அதை வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த டைம் வந்துட்டு இந்த போர்ட்டல்ல அதுவே உங்க மேனிஃபெஸ்டேஷனா கூட இருக்கும். ஓகேங்களா, புது வாழ்க்கை, புது தொடக்கம், நான் ஒரு புது மனிதராக இருக்கணும் அப்படின்றதுமே வந்துட்டு உங்களோட ஒரு வேண்டுதலாக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா, ஸோ ஒரு புது விதமான ஒரு முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா முடிவுகளும் உங்களுடைய அனுபவத்தை வச்சுட்டு நீங்க எடுப்பீங்க சோஃபார். ஓகேங்களா, அண்ட் பைல் நம்பர் 1க்கு என்ன ஒரு விஷயம் பயம் இருந்துச்சோ அந்த பயத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க. இனிமேல் நீங்க ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு நீங்க ஒதுங்கியே இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் வந்துட்டு அதை டைரக்டா ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மனசுக்குள்ளார அவ்வளவு தைரியம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ த எனர்ஜி ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். கேன் யூ see the ஸ்கார்பியோ? இந்த ஸ்கார்பியனோட எனர்ஜி நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஐ திங்க் பைல் நம்பர் 2 மேபி நீங்க ஒரு வாட்டர் சைனா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, அண்ட் அப்படி இல்லைன்னா அந்த வாட்டர் சைன் நபரால நீங்க ஏதோ ஒரு மாற்றத்துக்கு ஒரு காரணமா இருப்பீங்க. எதர் நல்ல வழியிலையோ இல்லை வந்துட்டு ஒரு வற்புறுத்தல் பேர்லையோ அந்த மாற்றத்துக்கு அந்த வாட்டர் சைன் நபர் காரணமா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அண்ட் எஸ், see, ஓகே, வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் ப்ரப்போசல் வரும். அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இப்போ 2 பேரும் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்திருப்பீங்க, அவங்களோட மறுபடியும் ரீகனெக்ட் ஆகிறதுக்கும் ஒன்று சேரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரிலேஷன்ஷிப் சம்பந்தமாக, உறவுகள் சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல எதிர்பார்க்காத கிஃப்ட் இருக்கும். ஒரு சில பேரோட சண்டை போட்டு இருந்தீங்க, இல்லை கோவத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாகி மறுபடியும் ஒன்று செய்யறதுக்கு சூழ்நிலைகள் சப்போர்ட் பண்ணும். ஐ திங்க் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்க லைஃப்ல வந்துட்டு எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிச்சோ, மனசெலவுல உங்களை வந்து பிரேக் பண்ணிச்சோ, அந்த விஷயத்துல நீங்க அதிகமான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் உங்களுக்கு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்க போகுது. அண்ட் நியூ சரௌண்டிங்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் நியூ ஃபேமிலி மெம்பர் ஆட் ஆவாங்க. இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஒரு விஷயம் தான், ஐ திங்க் வந்து திஸ் டவர் கார்டு இஸ் கம்ப்ளீட்லி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இட்ஸ் நாட் அ வார்னிங் சைன் கிடையாது. பட் இது ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நியூஸ் தான். சரிங்களா, ஒரு சேஞ்சஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம லெட்டர்ஸ் பார்ப்போமா? ஓகே, ஸோ I'll take this 3. ஓகேவா, ஸோ இந்த 11 போர்ட்டல் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு சோஃபார். லெட்டர்ஸ் பார்ப்போம். நான் எப்பயும் சொல்றது தான், நேமோட லெட்டர் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையோட லெட்டராக இருக்கும். LEN. ஓகே, LEN. ஓகே, இது கீழே வந்துருச்சு. I'll take this MOH. One more. ANB. ஓகே, இது அப்படியே சேர்த்துவோம், பேன். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பாருங்க. அண்ட் ஐ ஆல்சோ டேக் த நம்பர்ஸ். ஓகேங்களா, ஒரு 1 2 3 இருக்கா, 3 4 5. ஓகே, இந்த 5 நம்பர்ஸ் எடுக்கிறேன். ஸோ அந்த நம்பர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 18 நம்பர் 18, 23 23 10 10,
9 9 17 17. Okay, so pile number 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 11 அப்படிங்கறத டைப் பண்ணி I attract new beginnings ல உங்களுக்கு என்ன ஒரு விஷஸ் இருக்குதோ அதை டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. Thank you. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ரைட், ஸோ பைல் நம்பர் 2 இந்த 11 போர்ட்டல் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குது பார்ப்போம். எஸ், number 2. Okay, I'll take this. Bring love into the situation. Have faith in your dreams, okay? பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு போர்ட்டல்ல இருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. எது வேணும் எது வேணாங்கிறதுல வெரி கிளியராக இருப்பீங்க. அதாவது இதில் வந்து ஒரு சாக்ரிஃபைஸுங்கிறதே கிடையாது, மற்றவங்களுக்காகங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எது வேணும் வேணாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருப்பீங்க. ஓகே, அண்ட் கொஞ்சம் ஒரு செல்ஃபிஷாக நிறைய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. ஓகேங்களா? அதாவது உங்கள் மைண்ட் செட்டே வந்துட்டு சம்டைம்ஸ் ரொம்ப ஓவர் பிளானிங் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஓவர் பிளானிங் இருக்கும். எனக்கு வந்துட்டு ரொம்ப ஓவர் ஆக்டிவ் எனர்ஜி தான் தெரியுது. அதாவது ரொம்ப குயிக்காக டக்கு டக்கு நிறைய முடிவுகள் எடுப்பீங்க. அண்ட் ஐடியாஸ் வந்து ஒன் ஆஃப்டர் அனதர், ஒரு ஐடியாவுக்கு அப்புறம் இன்னொரு ஐடியாஸ் வந்துட்டே இருக்கும் இந்த டைம். ஓகே, ஸோ ஐ திங்க் வந்து உங்களுடைய ட்ரீம்ஸாக இருக்கட்டும், கோல், இது எல்லாத்துலேயுமே ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதிக கவனம் கொடுங்க. ஏன்னா அது சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து பைல் நம்பர் 2க்கு இருக்கும். அண்ட் ஃபேமிலி சம்பந்தமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஒரு விஷயம் புதுசாக ஃபேமிலிக்காக இல்லை ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு விஷயம் புதுசாக வாங்குவீங்க, இல்லைன்னா புதுசாக ஒரு பிளானிங்கோ இல்லை ஏதோ ஒன்று செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனால் வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெஸ்ட். சரி, ப்ராப்பரான ரெஸ்ட்டுங்கிறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்கு. டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பிஸியாக இருக்க போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, சி திஸ் பியூட்டிஃபுல் லவ். பிஸ்னஸ் இல்லைனா தனிப்பட்ட முறையில் வந்துட்டு ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல ஆதரவு உங்களோட ஃபேமிலி மெம்பர் சைட்ல இருந்து இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட் சைட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய உதவி. அதுவும் எனக்கு அந்த உதவி அந்த டைம்ல தேவைன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, எக்ஸாக்டா அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான உதவி தான் உங்களை நோக்கி வரும். அண்ட் உங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஓல்டு பழைய பிளேசஸ்க்கு போகிறது, பழைய ஞாபகங்கள் ரீகால் பண்ணுறது, அது எல்லாமே அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ தட்ஸ் வெரி குட். யார்கிட்டயோ வந்துட்டு இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எதிர்பார்க்காம ஒரு ப்ரப்போசல் அது உங்களுக்கு பிடிச்ச நபர்கிட்ட இருந்தே வரலாம். மேபி யோர் க்ரஷ். ஓகே, சரி, எனக்கு வந்து ஓவராலாக வர்றதே என்னன்னா, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்தது, அது வேண்டான்னு நீங்கள் கிவ் அப்பே பண்ணியிருப்பீங்க. சரி போட்டும், எனக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, பட் அந்த விஷயம் தான் திருப்பி கிடைக்கிற மாதிரியே இருக்கு. நீங்கள் வேண்டான்னு ஒரு விட்டு வச்ச ஒரு விஷயம் திருப்பி அது உங்களுக்கு எதிர்பார்க்காத டைமில் கிடைக்கும். ஓகேங்களா?
ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க, ஃபைட் ஃபார் இட். ஒன் மோர். ரேண்டம் பர்சன் கிட்ட இருந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குவீங்க. இது எங்கே வேணாலும் சரி. இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷன், இல்லைன்னா ஒரு பிளேசஸ்க்கு எங்கே போகிறீங்கனாலும் ரேண்டமாக ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு டிவைனே கொடுக்குற மாதிரி இருக்கும். அது அந்த என்டையர் டேவை உங்களை ஹாப்பியாக வைக்க வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் ஃபைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு குவைட் எதிர்பார்க்காம வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ப்ரிப்பேர்டே இருக்க மாட்டீங்க, ஆனால் அப்படி இருக்கும். ஓகே, ஸோ த லெட்டர்ஸ் பார்ப்போம். ஹெல்த் விஷயம் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். எந்த அளவுக்கு ஹெல்த்தை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தில் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கான வீக்னஸ் காமிக்கும். ஓகே, ஸோ லெட்டர்ஸ் பார்ப்போம். என், எல், ஜே. ஓகே, JLN. One more time. TRL. Okay, TRL. Final. BNM. ஓகேங்களா? ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு உங்களோட நேம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. அண்ட் I'll take the numbers. 5 numbers எடுக்கிறேன். 3, 4, 5. 23, 23, 4, 4, 15, 15, 24, 24, 8, 8. ஓகே, சம்மர் இந்த நம்பர்ஸ் ஏதோ ஒரு வழியில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 2 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 1111 டைப் பண்ணி உங்களோட விஷஸ் என்னவோ அதை வந்துட்டு டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபைல் நம்பர் 3 இந்த 1111 போர்ட்டல் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜை கொண்டு வருது? ஐ திங்க் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்துலேருந்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, தப்பிப்பீங்கன்னு சொல்லலாமா? இப்போ ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் பயத்தில் இருந்தீங்கன்னா எஸ் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டைமில் டிவைனோட பயங்கர ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா, யாரெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ராப் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து அவங்களால முடியாது. ஓகே, உங்களோட இன்ட்யூஷன் உங்களை அழகாக கைட் பண்ணிடும். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட், வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு குட் பி ஃப்ரம் யுவர் லவ்டு ஒன்ஸ், இல்லைனா ஃப்ரம் யுவர் சிப்ளிங்ஸ், ஆர் உங்களுக்கு உங்கள் கூட பிறந்தவங்க, இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சிஸ்டர்ஸாக பிரதர்ஸாக இருக்காங்க, அவங்க மூலியமாவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அண்ட் சப்போர்ட், ஒரு ஹெல்ப் இந்த டைம்ல இருந்து கிடைக்கும். அண்ட் அது வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஓகே, ஒரு நம்பிக்கை வரும்னு வைங்களேன். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன எனக்கு இப்போ வந்துச்சு அப்படின்னா, ஏதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் அது உங்கள் கைக்கு வரும், ஆனால் அது நீங்கள் அதை உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி நீங்கள் அதை பண்ண போகிறீங்களோ, மேபி டேக் இட் சீரியஸ். கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஓகே, கான்ஃபிடென்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்ஸஸ். லுக் அட் தி லயன். பொறுமை, லியோ.
nothing will come of this situation. See, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இப்போ நீங்கள் அது உங்கள் லைஃப்பில் நான் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டுட்டேன், ஆனால் அதில் ஒரு மாற்றம் வந்த மாதிரியே எனக்கு தெரியல, அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தைரியமாக இருங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்கள் கண்ணுக்கு நீங்கள் அந்த ஒரு விஷயம் பார்க்கலனாலும் உங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது, அது நடந்துட்டு தான் இருக்குது. அந்த ரைட் டைம் வர்றப்போ அது உங்களை வந்து சேரும். ஓகேவா? ஸோ பொறுமை ரொம்ப அவசியம், நம்பிக்கை விட்டுறாதீங்க, தைரியமாக இருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த லயன் எனர்ஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரொம்ப வந்து தேவை. ஓகேங்களா? See, the Tower and Magician. And one more. Another. 3 or so. See, இந்த மூணுமே வந்து எவ்வளோ அழகாக வந்து ஒரு மெசேஜ் கனெக்ட் ஆகுது பாருங்களேன். நீங்கள் ஒரு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துச்சோ, உங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிச்சோ, நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஃபேக்ட் இந்த ஒரு வருஷமே நிறைய ஏமாற்றங்கள், நிறைய இழப்புகள், நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, நீங்கள் ஒரு நபரை பற்றி புரிஞ்சுக்கிட்டது ஒன்று, அவங்களோட உண்மையான முகத்தை காமிச்சது வேற. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்கும் நிறைய விதத்தில். பட் ஆனால் ஒன்ஸ் அகெயின் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. கேன் யூ see the magician? ஸோ டிவைனோட சப்போர்ட் இருக்கும். இந்த வருஷம் எண்டுக்குள்ளாரியே ஐ திங்க் பைல் நம்பர் 3 நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு நியூ பர்சனாக தான் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு புது நபராக தான் அடுத்த வருஷம் தொடங்கவே செய்வீங்க. ஓகே, ஸோ லெட்டர்ஸ் எடுப்போமா? ஹெல்த் வைஸ் ஓகே, நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸ் குட், நாட் பேட். பட் ஐ திங்க் நீங்கள் உங்களோட இன்னும் ஒரு ட்ரூ ஃபேஸை வெளியே காமிக்க போறீங்க. இது வரைக்கும் நீ என் ஃபேஸை பார்த்ததில்ல, ட்ரூ ஃபேஸை நீ நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஆல்ரெடி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்குள்ள. BEA BEA MIE. One more, final. UAY. Okay? So, இதனோட லெட்டர்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்க. பைல் நம்பர் 3 அண்ட் நான் நம்பர்ஸ் எடுக்கிறேன். 5, okay, 5 letters, sorry, numbers. 27, 27, 27, and 26, 26, 23, 23, number 4, 4, 19, 19. Okay, so பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் 11 டைப் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குதோ அதையும் டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. குவைட் பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜஸ் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.